ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக்போர்ட். ஐஎம் எஸ்கே. நம்ம இன்றைக்கி வீடியோவில் இந்த பி வெர்போட யூசேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த பி வெர்போட யூசேஜ் 2 பார்ட் போட்டிருக்கோம். இது 3வது பார்ட், இந்த பி வெர்ப் யூசேஜோட தேர்ட் பார்ட். இங்கிலீஷில் இந்த பி வெர்ப், ஹேவ் வெர்ப், டூ வெர்ப், இது போக கேட், இந்த மாதிரி வார்த்தைகளோட யூசேஜ் ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஃபேரை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வார்த்தைகள்லாம் அடிக்கடி பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் தான் நம்மளுக்கு ஒரு வாக்கியங்கள் அமைக்கிறதுக்கு பெருமளவு பயன்படுது. நீங்கள் இந்த வார்த்தைகளோட யூசேஜ்லாம் நீங்கள் கற்றுக்கும் பொழுது, அதுக்கடுத்து நீங்கள் யார்ட்டையாவது பேசும் பொழுதோ அல்லது யாராவது உங்கள்ட்ட இங்கிலீஷில் பேசும் பொழுதோ உங்களுக்கு அந்த புரிதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பி வெர்போட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததை சின்னதாக கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா உள்ளே போவோம். ஏன்னா அந்த வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இந்த பி வெர்ப்புன்றது எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சப்ஜெக்டோட ஒரு நிலையை பற்றி சொல்கிறதுக்கு பயன்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னு என்னென்னா, நம்ம எதை பற்றி யாரை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். இப்போ நம்ம ஒரு நபரை பற்றி பேசணும்னா அவர் தான் சப்ஜெக்ட். நம்ம ஒரு டிவியை பற்றி பேசணும்னா அதுதான் சப்ஜெக்ட். நம்ம ஒரு விலங்கை பற்றி பேசணும்னா அதுதான் சப்ஜெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட் பெரும்பாலும் நவுனோ அல்லது ப்ரோனவுனோ வரும். இந்த மாதிரி நம்ம பேசக்கூடிய அந்த பொருட்களோட ஒரு நிலையை பற்றி பேசுகிறதுக்கு தான் நமக்கு இந்த பி வெர்ப் பயன்படுது. அதாவது நிலைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் யார், அந்த சப்ஜெக்ட் எப்படிப்பட்டது, அதோட குணம் என்ன, அதோட கேரக்டர் என்ன, அதோட ஐடென்டிட்டி என்ன, அப்புறம் அதோட சைஸ் எப்படி, அதோட உருவம் எப்படி, அப்புறம் அந்த சப்ஜெக்ட் எங்கே இருக்குது, அந்த சப்ஜெக்ட் தற்காலிகமாக செய்து கொண்டிருக்கும் செயல் என்ன, அந்த சப்ஜெக்ட் மீது செய்யப்படும் செயல் என்ன, இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பி வெர்ப் பயன்படுது. இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இப்போ இந்த சப்ஜெக்ட் யார் அப்படின்றத சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பயன்படுது. சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வெர்ப் ப்ளஸ் நவுன். இந்த பி வெர்ப்ன்றது அந்த சப்ஜெக்ட் ப்ளஸ் அந்த டென்சஸ்க்கு ஏற்றாப்புல அது மாறுபடும், அந்தந்த காலத்துக்கு ஏற்றாப்புல அது மாறுபடும். ப்ரெசன்ட் சிம்பிளில் சப்ஜெக்ட் ஐ வந்தால் ஆம் வரும். இது ஹீ சி இட் வந்துச்சுன்னா இஸ் வரும். இந்த ஹீ சி இட் பதிலாக ஏதாவது சிங்குலர் நவுனாக இருந்தாலும் பி வெர்ப் இஸ் தான் வரும். ப்ரெசன்ட் சிம்பிளில் சப்ஜெக்ட் யூ வி தே அல்லது ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா பி வெர்ப் ஆர் வரும். இது பாஸ்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் ஐ ஹீ சி இட் இது மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வாஸ் வரும். இது ப்ளூரல் சப்ஜெக்ட் யூ வி தே இது மாதிரியான ப்ளூரல் சப்ஜெக்ட் வரும்பொழுது வேர் வரும். ஃப்யூச்சர் டென்ஸில் சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும், சப்ஜெக்ட் சிங்குலர் சப்ஜெக்டாக வந்தாலும் ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தாலும் வில் பி தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி, இந்த பி வெர்போட ஃபஸ்ட்டு யூசேஜ் என்னென்னா, நம்ம ஒரு சப்ஜெக்ட் யார், அதோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பயன்படுது. சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வெர்ப் ப்ளஸ் நவுன், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன். ஹீ இஸ் ஏ டீச்சர், அவர் ஒரு ஆசிரியர். இந்த மாதிரி அந்த சப்ஜெக்டோட ஐடென்டிட்டியை சொல்கிறதுக்கு பயன்படுது. இல்லை ஹீ இஸ் ராஜா, அவர் ராஜா. இந்த இடத்துல ராஜா, டீச்சர், ஸ்டூடெண்ட் இதெல்லாம் என்னது, ஒரு ஐடென்டிட்டி தானே. இப்போ நான் ஒரு ஸ்கூலில் இருந்தேன்னா நான் டீச்சராக இருந்தால் நான் டீச்சர், அதுதான் என்னோடய ஐடென்டிட்டி. இது நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதுதான் என்னோடய ஐடென்டிட்டி. ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், இது நார்மலாக நம்மளோட பேர் நம்மளோட ஐடென்டிட்டி. இந்த மாதிரி நம்ம அந்த சப்ஜெக்ட் யாருன்றதை சொல்கிறதுக்கு நமக்கு இந்த பி வெர்ப் பயன்படுது. இந்த இடத்துல பி வெர்ப் இல்லாமல் இது மாதிரி ஒரு ஐடென்டிட்டியாக நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது இந்த சப்ஜெக்ட் எப்படிப்பட்டது, அதோட குணம் என்ன, அதோட உருவம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கும் நமக்கு இந்த பி வெர்ப் பயன்படுது. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டோட ஒரு பண்பு, அதோட உருவம், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த பி வெர்ப் பயன்படுது. இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வெர்ப் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். ஷீ இஸ் பியூட்டிஃபுல், அவள் அழகாக இருக்கின்றாள். ஹீ இஸ் ஸ்மார்ட், அவன் அறிவாளி. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த பி வெர்ப் பயன்படுது. மூணாவது, இந்த சப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நமக்கு இந்த பி வெர்ப் பயன்படுது. ஒரு சப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 2 விதமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பயன்படுது. ஒன்று சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வெர்ப் ப்ளஸ் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், அல்லது சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வெர்ப் ப்ளஸ் அட்வெர்ப். அட்வெர்ப்னு சொல்லும்போது எல்லா அட்வெர்ப்பும் பயன்படாது, சில இடத்தை குறிக்கக்கூடிய சில அட்வெர்ப்ஸ் மட்டும் பயன்படும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தனித்தனியாக எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. நான் ஜஸ்ட் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காண்டி நான் உங்களுக்கு இதை திரும்ப சொல்கிறேன். ஐ எம் அட் ஹோம், நான் வீட்டில் இருக்கேன். ஹீ வாஸ் தேர், அவன் அங்கே இருந்தான். இந்த புக் இஸ் ஆன் த பாக்ஸ், புக்கு பாக்ஸ் மேலே இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் இஸ் ஆன் த டேபிள்,
டேபிள் மேலே கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பீவர் ஒரு சப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத குறிப்பிடுறதுக்கும் நமக்கு பயன்படுது. அடுத்த யூசேஜ் என்னென்னா, இந்த பீவர் தற்காலிகமாக செய்து கொண்டிருக்கும் செயலை குறிப்பிடுறதுக்கு பயன்படுது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், இதிலெல்லாம் இந்த பீவர் பயன்படுது. ஐ எம் ஸ்டடியிங், ஐ எம் கிரையிங், இந்த மாதிரி தற்காலிகமாக நடைபெறக்கூடிய செயல்களை குறிப்பிடறதுக்கு இந்த பீவர் பயன்படுது. நம்ம ஏற்கனவே இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி 4 வேஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க பாருங்கள். மிச்சம் இருக்கிற டென்சஸ்லாம் நம்ம ஃப்யூச்சரில் கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கடுத்து 5வது யூசேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஜெக்ட் மீது செய்யப்பட்ட செயலை குறிப்பிடுறதுக்கு நமக்கு பயன்படுது. இதை சில பேர் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பேர் எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டும், நம்மளோட கான்செப்டை மட்டும் இப்போ நல்லா பார்த்துக்குறோம். அதாவது பேசிவ் வாய்ஸ் அமைக்கிறதுக்கு இந்த பீவர் பயன்படுது. பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் 8 டென்சஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த 8 டென்சஸ் தான் பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும். அது ஆக்டிவ் வாய்ஸில் 12 இருக்குது, ஆனால் பேசிவ் வாய்ஸில் 8 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே இந்த 3 டென்சஸ் பார்த்துட்டோம். ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் பாஸ்ட், ப்ரெசன்ட் ஃபியூச்சர். இந்த 3 டென்சஸும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது சப்ஜெக்ட் மீது நடத்தப்படும் செயல். இப்போ அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரையும் பார்த்துருவோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் பீவர் ப்ளஸ் verb 3. அதாவது verb 3 அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படின்னு அர்த்தம். இப்போ சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். பீப்புள் ஆர் கில்டு, மக்கள் கொல்லப்படுகின்றனர். இது வந்து ப்ரெசன்ட் சிம்பிளில் மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் அப்படின்னு அர்த்தம். இது பாஸ்ட் டென்ஸில் சென்டென்ஸ் அமைக்கணும்னா பீப்புள் were killed, மக்கள் கொல்லப்பட்டார்கள். இது ஃபியூச்சர் டென்ஸில் சென்டென்ஸ் அமைக்கணும்னா பீப்புள் வில் பி கில்டு, மக்கள் கொல்லப்படுவார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பீவர் அந்த சப்ஜெக்ட்க்கு ஏற்றாப்புல, அந்த டென்சஸ்க்கு ஏற்றாப்புல மாறுபடும். இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தது. பேசிவ் வாய்ஸில் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த பீவர் எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் டென்ஸில் 2 கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஒன்று ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இன்னொன்று பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அமைக்கணும் அப்படின்னா இந்த கோயிங் டு அந்த வெர்பை பயன்படுத்தி தான் நீங்கள் ஃபியூச்சரில் கண்டினியூஸ் டென்ஸ் அமைக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் பீவர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் verb 3. சப்ஜெக்ட் பீவர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் verb 3. சில்ட்ரன் ஆர் பீயிங் பனிஷ்ட், குழந்தைகள் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இப்போ நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த இடத்த இந்த குழந்தைகள் எந்த செயலுமே செய்யலை, அந்த குழந்தைகள் மீது தான் ஒரு செயல் செய்யப்படுது. குழந்தைகள் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இப்போ இந்த செயல் வந்து ப்ரெசண்டில் நடந்துட்டு இருக்கு. இது வழக்கமாக நடைபெறக்கூடிய செயல் அப்படின்னா அந்த பீயிங்ன்ற வேர்டு இருக்காது. சில்ட்ரன்ஸ் ஆர் பனிஷ்டு அப்படின்னா குழந்தைகள் தண்டிக்கப்படுகின்றனர். இது வந்து எப்பொழுதும் நடக்கக்கூடிய செயல் அப்படின்னா அது ப்ரெசன்ட் சிம்பிள் அமைக்கணும். இப்போ நிகழ்காலத்தில் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த சில்ட்ரன் ஆர் பீயிங் பனிஷ்டு. நம்ம ஏற்கனவே இந்த கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது ஈஸியாக புரியும். சில்ட்ரன் ஆர் பனிஷ்ட் அப்படின்னா குழந்தைகள் தண்டிக்கப்படுகின்றனர், வழக்கமாக தண்டிக்கப்படுகின்றன அப்படின்னு அர்த்தம். இது ப்ரெசண்டில் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா சில்ட்ரன் ஆர் பீயிங் பனிஷ்டு, குழந்தைகள் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இது பாஸ்ட் டென்ஸில் நம்ம இந்த சென்டென்ஸ் அமைக்கணும் அப்படின்னா இந்த பீவர்ப்பை அப்படியே பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றணும். சில்ட்ரன் வர் பீயிங் பனிஷ்ட், குழந்தைகள் தண்டிக்கப்பட்டு கொண்டிருந்தனர். இன்னும் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படக்கூடிய நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். இந்த ரோட் இஸ் பீயிங் ரிப்பேர்டு, ரோடு சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ரோட் இஸ் பீயிங் ரிப்பேர்டு. சாலை சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ரோடு வாஸ் பீயிங் ரிப்பேர்டு. சாலை சரி செய்யப்பட்டு கொண்டிருந்தது. இந்த ஃப்ரூட்ஸ் ஆர் பீயிங் சோல்டு, பழங்கள் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த செயல் யாரால் நடைபெற்றது, யாரால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லணும்னா பை அந்த பர்சனோட பேர், பை ராஜா. இந்த ஃப்ரூட்ஸ் ஆர் பீயிங் சோல்ட் பை ராஜா.
பழங்கள் ராஜாவால் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. Their house was being whitewashed. அவர்களுடைய வீடு ஒயிட் வாஷ் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. The car was being driven past. கார் வேகமாக ஓட்டப்பட்டு கொண்டிருந்தது. இது நம்ம நெகட்டிவ் வாக்கியம் அமைக்கணும் அப்படின்னா be verb பக்கத்தில் ஒரு not ஆட் பண்ணிக்கணும். Your video is being uploaded. உங்களுடைய வீடியோ அப்லோட் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. Your video is not being uploaded. உங்களோட வீடியோ அப்லோட் செய்யப்பட்டு கொண்டிருக்கவில்லை. The plants are not being watered. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கவில்லை. அதாவது ப்ரெசண்டில் யாரும் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கல அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாசிவ் வாய்ஸில் எப்படி கண்டினியூஸ் டென்ஸில் எஸ்ஆர் டைப் கொஸ்டின் அமைக்கிறதுக்கு இந்த பி வெர்ப் பயன்படுது அப்படின்னு பார்ப்போம். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வேணுமா நோட் பண்ணிக்கோங்க. பி வெர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வெர்ப் 3. அதுக்கடுத்து நமக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இஸ் த ஃபுட் பீயிங் குக்டு. உணவு சமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதா? வாஸ் திஸ் ஹவுஸ் பீயிங் டெக்கரேட்டட். இந்த வீடு அலங்காரம் செய்யப்பட்டு கொண்டு இருந்ததா? இஸ் ரோட் பீயிங் ரிப்பேர்ட். ரோடு சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றதா? வாஸ் த ரோட் பீயிங் ரிப்பேர்ட். ரோடு சரி செய்யப்பட்டு கொண்டிருந்ததா? ஆர் த பிளான்ட்ஸ் ஆர் நாட் பீயிங் வாட்டர்டு. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றப்படவில்லையா? அதாவது ப்ரெசண்டில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றப்படவில்லையா அப்படின்னு கேட்குறோம். இஸ் எ ஸ்டேடியம் பீயிங் பில்ட் இன் யுவர் வில்லேஜ். உங்களுடைய கிராமத்தில் ஒரு ஸ்டேடியம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றதா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்டையும் இந்த வினைச்சொல்லையும் மாற்றி மாற்றி நீங்கள் சென்டென்ஸ் அமைச்சு பழகுங்க. இப்போ நம்ம WH கொஸ்டின் வேர்ட்ஸ் எப்படி அமைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். WH கொஸ்டின் வேர்ட் ப்ளஸ் பி வெர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் இருந்தால் சப்ஜெக்ட், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வெர்ப் 3. கதவு யாரால் தட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன? கதவு யாரால் தட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன? பை ஹூம் இஸ் த டோர் பீயிங் நாக்ட் அட். கதவு யாரால் தட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது கதவை யார் தட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லணுமா, ஹூ இஸ் நாக்கிங் அட் த டோர். ஹூ இஸ் நாக்கிங் அட் த டோர். கதவை யார் தட்டிட்டு இருக்கா. கதவு யாரால் தட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னா பை ஹூம் இஸ் த டோர் பீயிங் நாக்ட் அட். என்ன சமைக்கப்பட்டு கொண்டிருந்தது? என்ன சமைக்கப்பட்டு கொண்டிருந்தன? வாட் வாஸ் பீயிங் குக்டு. வாட் வாஸ் பீயிங் குக்டு. என்ன சமைக்கப்பட்டு கொண்டிருந்தன? எந்த படம் பார்க்கப்பட்டு கொண்டிருந்தன? எந்த படம் பார்க்கப்பட்டு கொண்டிருந்தன? விச் மூவி இஸ் பீயிங் வாட்ச்டு. ஒரு கடிதம் ஏன் எழுதப்பட்டு கொண்டிருந்தது? ஒரு கடிதம் ஏன் எழுதப்பட்டு கொண்டிருந்தது? ஒய் வாஸ் எ லெட்டர் பீயிங் ரிட்டன். ஏன் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருந்தன? ஏன் அவளால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருந்தன? ஒய் வாஸ் எ லெட்டர் பீயிங் ரிட்டன் பை ஹர். ஒய் வாஸ் எ லெட்டர் பீயிங் ரிட்டன் பை ஹர். அவளால் ஏன் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருந்தது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பி வெர்போட யூசேஜ் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் 5 டென்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் 3 டென்ஸ் பேலன்ஸ் இருக்குது. அதை நம்ம கூடிய சீக்கிரத்துலேயே நம்ம அதை பார்ப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.